அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்ல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை இங்க வரவழைச்சிருக்கிறோம். நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்காக இங்கே நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பா முசிறி ஒன்றியத்தினுடைய சேர்மன் தலைவி மாலா ராமச்சந்திரன் அவர்களை உண்மையிலேயே நான் இங்கே வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் அற்புதமான மனிதர். அவங்க வந்து நம்ம ஒன்றியத்துக்கு நம்ம ரமேஷ்குமார், நம்ம புத்னாம்பட்டி மண்ணின் மைந்தர், அவருடைய உதவியோட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். நம்ம கல்லூரியினுடைய கட்டடங்கள்லாம் வந்து வரைமுறைப்படுத்துவதற்காக கூட அவங்க மூலியமாக தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு நல்ல காரியங்கள் நம்ம கல்லூரிக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பதில் நான் மீண்டும் டாக்டர் நரேந்திரன், பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர், அவங்களையும் வந்து இந்த சமயத்தில் நான் வரவேற்கின்றேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க இருக்கிற ஏரியாவில இருந்தும் வந்திருக்கிறீங்க. தண்டை, புத்தூர், மற்ற இதுல இருந்தும் நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. நிச்சயமா டாக்டர் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. டாக்டர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கின்றேன். சிறப்பு உரையாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து பற்றிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக டாக்டர் பொன்னி ஷியாமலா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களை நான் வரவேற்கின்றேன். நிறைய மாணவர்கள் உட்கார வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே ஆடிட்டோரியம் கொஞ்சம் சூடாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சரி கொஞ்சம் கூலாக இருக்கிற இடமா இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் 3ஆம் ஆண்டு மாணவிகளை மாத்திரம் இங்கே அசம்பிள் செஞ்சிருக்கிறோம். எல்லா மாணவர்களுக்கும் கிடைச்சிருந்தா உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த முறை நீங்கள் இது போல காலையில் ஒரு நிகழ்வாக நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா எல்லா மாணவர்களையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இருக்கும் நம் துணை முதல்வர் அவர்களுக்கும், பொருளியல் துறை பேராசிரியர்களுக்கும், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் துறை பேராசிரியர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சிபிடிஓ இங்கே உள்ள புத்தனாம்பட்டியை சார்ந்த புத்தனாம்பட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஏனைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து எங்களை வந்து சார் அது வேணும் இது வேணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி இப்படியெல்லாம் செய்யணும்னாங்க. ஏன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல் மீட்டிங் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நடத்தி இது பண்ணதில்லை. அதனால கொஞ்சம் சில தவறுகள் இருக்கலாம். இருந்தால் தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக புத்தனாம்பட்டி தலைவர் மற்றும் தலைவர் மிஸ்டர் முருகையா அண்ட் தண்டலை புத்தூர் எக்ஸ் பிரசிடென்ட் ஆனந்த், பிரபாகரன் வைஸ் பிரசிடென்ட் புத்தனாம்பட்டி, முருகையா ஆல் த சில்ட்ரன் ட்ரஸ்ட் முசிறி, பெருமாள் வரல, கிருபாகரன் பிளாக் கோஆர்டினேட்டர், எல்லாரையுமே வந்து கல்லூரியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் உதவியுடன் மாணவர்களுக்கு நல்ல பல விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே நியூட்ரிஷன் இதுதான். போன வருஷத்தில் வந்து அங்கே இருந்தனால தெரியல. இப்போ எல்லாத்துக்கு முன்னாடியே டக்கு என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் தடுமாறினாலும் மன்னிச்சுக்குங்க. இன்னைக்கு வந்து பிள்ளைங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்களாம் 2 இட்லி 1 தோசை கொஞ்சோண்டு சாப்பாடு ஸ்டைலுக்காக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அது தெரியாது. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்க சொல்றது அத்தனையுமே முருங்கைத்தலையில நமக்கு கிடைக்கும், பேச்சம்பழத்துல கிடைக்கும், புட்டுக்கடலை, நிலக்கல்ல. நம்ம இதெல்லாம் வந்து அதிக காசு கிடையாது. இதெல்லாம் நம்ம வீட்டுங்கள்லயே நிறைய நம்ம தோட்டத்துல வேலைக்கு போறவங்க எல்லாமே இது நம்ம ஹையா பார்க்காம கீழே உள்ளவங்களை பார்த்து நம்ம கீரை வகைங்க அதிகமா எடுத்துக்கிட்டாவே, காட்டுக்கீரை இப்போ ஆடி மாசம் எடுத்துக்கிட்டா நிறைய அந்த கடலை போடுறப்ப அது இடையில அந்த காட்டுக்கீரையை கடைஞ்சி சாப்பிட்றப்ப அது நிறைய சத்து இருக்கு. முருங்கைத்தலை வந்து எல்லா பக்கமும் இருக்கு. அதுல வந்து அப்படியே கொத்தோட போடலாம், பூவை தனியா, காய், அதுல நிறைய விஷயம் இருக்கு. அதை வந்து நம்ம இழிவா எடுத்துக்காம அதை நல்லா சாப்பிட்டாவே உடம்பு ஹெல்த்தா இருக்கும். அதே மாதிரி சத்துணவுல வந்து சாப்பாடு அந்த சின்ன பிள்ளைங்கள்ல வந்து அந்த ஊட்டச்சத்து கிடைக்கிறதெல்லாம் வாங்கி, இப்ப நீங்க பெரிய பிள்ளைகள் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்காதையும் கூட அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நீங்க வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. முட்டை சாப்பிட சொல்லுங்க. இந்த மாதிரி கம்மஞ்சோறு, சோளச்சோறு இதெல்லாம் வந்து முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் இப்ப எல்லாம் கண்டினியூவா வந்துருச்சு. அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா
பிள்ளைகள்கிட்ட எல்லா பழக்கமும் இருக்கும். ஒரு பொண்ணு நல்லா படிக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், உன்ட்ட படிப்பு இருக்கும், மதன்னு இருப்பாங்க. அந்த பாப்பா நல்லா பேசுது, எனக்கே பொறாமையா இருக்கு, நல்லா பேசுது, நம்ம திறமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பொறாமப்பட்டாலும் நம்ம அது மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். அவங்கள மாதிரி நம்மளும் பேசணும். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அந்த கிஃப்டை நம்ம வெளியில கொண்டு வரணும். இப்ப நான்லாம் வந்து வெளியிலே வந்ததும் இல்லை, படிப்பே 10வது தான். அதனால அந்த அளவுக்கு டேலண்ட்டும் கிடையாது. இருந்தாலும் இப்ப பேசுறத வச்சுதான் நானும் பேசுறது. தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. ஒரு சிலதெல்லாம் தெரியாது, எப்படி என்னன்னு தெரியாது. அவங்க பேசுறத வச்சு நானும் கடாமதான் பேசிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து எதுவுமே செலவு பண்ணாம வீட்டுல இருக்கிறத வச்சு நம்ம பணக்காரங்க ஏழைன்னு வித்தியாசம் பார்க்காம இல்லாதவங்களை பார்த்து நம்ம முன்னேறணும். இருக்கிறவங்களை பார்த்து முன்னேறக்கூடாது. இருக்கிறவங்களே கார்ல போவாங்க, நம்ம அதையே பார்க்க கூடாது. நம்ம சிறுக சிறுக பண்ணி சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி ஆசைப்பட்டு நல்ல இன்னைக்கு ஏழ்மையா இருந்தாலும் பிள்ளைய நல்லா படிச்சு நம்ம அம்மா அப்பாவை முன்னுக்கு கொண்டு வரணும். நல்ல அந்த மாதிரி ஒரு திறமையில வரணும். பொம்பளை பிள்ளைகளா இருக்கிறீங்க எல்லாருமே நல்ல ஒரு மைண்ட் செட்டப்ல தான் இருப்பீங்க. அதனால நல்லா வாங்க. எனக்கு புத்தனாம்பட்டி ஸ்கூல்னாவே பிடிக்கும். ரெண்டாவது வந்து இங்க இந்த வில்லேஜ்ல வந்து இவ்வளவு பிள்ளைங்க பிரியமா வந்து தூரமா இருந்தாலும் நான் நிறைய பேர்த்த கேட்பேன். கேட்கறப்ப சொல்லுவாங்க, நான் அந்த காலேஜ்ல படிச்சேன், எங்க சீட்டுக்கு போனோடனே சீக்கிரம் கிடைச்சது, நல்லா படிச்சேன், நல்லா வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு நமக்கு என்னவோ அந்த படிக்கல எல்லாம் கஷ்டப்படாது. உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை வச்சு முன்னுக்கு வாங்க. நம்ம அடுத்த பிள்ளைய படிக்குதுன்னு படக்கூடாது. அந்த பாப்பாட்ட தெரிஞ்சு ஜஸ்ட் பாஸ் வாங்கினா கூட உங்கள்கிட்ட என்ன, ஒரு சிலருக்கு நல்ல டைலரிங் வரும், நல்ல குக்கிங் வரும், அந்த மாதிரி நல்ல கைவேலை இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் நீங்க நல்ல ஈடுபாடோட இருந்து நல்ல முழு திறமையோட வாங்க. நீங்களும் நல்லா வருவீங்க. நல்ல நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு முன்னோடியா வச்சுக்கிட்டாலும் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. பொறாம இருந்தாலும் போட்டி இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு, ஃப்ரெண்டா இருந்தாலும் கெட்ட பிள்ளைகளா இருந்தாலும் அவங்கள நல்லா கொண்டு வரணும். நம்ம முன்னேறினா போதும், அடுத்த பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வரப்பதான் அந்த காலேஜுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு பிள்ளை தப்பு செஞ்சாலும் நம்மளும் சேர்ந்து அதுல போகக்கூடாது. ஒரு பண்ணி இறங்கினா எல்லாமே இறங்குற மாதிரி நம்ம இறங்கிடக்கூடாது. நம்ம அந்த இதை இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்து நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும். இன்னும் வந்து ஆசிரியர்கள்ட்ட நல்ல கீழ்ப்படிதலோட நம்ம, அதாவது கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல ஆசீர்வாதம் உண்டு. அந்த மாதிரி நம்ம எதுவா இருந்தாலும் தெரியலன்னா கூட உண்மையை சொல்லணும், பொய் பேசக்கூடாது. எனக்கு இது தெரியல, அதனால நான் இன்னைக்கு செஞ்சுட்டு வரல, நாளைக்கு நான் செஞ்சுட்டு வரேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த டீச்சர்ஸுக்கு மனசுல இறக்கம் கொடுக்கும். நம்ம கொஞ்சம் பொய் இப்படி எப்படின்னு பேசினாக்க அவங்களுக்கு அதை வந்து தொடர்ந்து அப்படியேதான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தைரியமா, எனக்கு இந்த மாதிரி வீட்டுல சூழ்நிலை அதனால நான் இன்னைக்கு பண்ண முடியல, அடுத்த நாள் செஞ்சுட்டு வந்துடுறேன் மிஸ் அப்படின்னு சொல்றப்ப அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொன்னீங்கன்னா 10 பொய் பேசுற மாதிரி வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வீட்லயும் உண்மையா இருங்க. அதை விட ஆசிரியர்களை அதிகமா நேசிக்கணும். நம்ம அதிகமா இருக்கிறது அவங்கள்ட்ட தான். படிப்பு நல்ல விஷயம் எல்லாமே கத்துக்கிட்டு நல்ல பிள்ளைகளா வாங்க. அடுத்து நான் பாக்குறப்ப இன்னும் நல்ல ஃபர்ஸ்ட் இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேரோட நான் கேள்விப்படணும். என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம். மீட்டிங் நேரத்தில் தான் வச்சிருக்காங்க. அதனால டயத்தில் இருக்கிற நம்ம நேரத்தில் வச்சுட்டாங்க, அதுக்கு லிமிட்டா சாப்பிடுறதுன்னு. அதனால இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னையும் சிறப்பில் இருந்த நாடு அழைத்த அவையில் உள்ள முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மற்றும் நம்மளுடைய முசிறி ஊராட்சி ஒன்றியத்தையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அக்கா சேர்மன் மாலா ராமச்சந்திரன் அவர்களே, நம்மளுடைய கல்லூரியின் தலைவர் எனது பாசமிகு அண்ணன், நம்முடைய ஐயா விட்டு சென்ற பணிகளை புலிவோடு சிறப்பாக செயல்பட்டு வரும் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களே, அவருக்கு உற்ற துணையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் செயலாளராக இருந்து கல்லூரியை நிர்வகித்து வரும் மதிப்புக்குரிய செயலர் அவர்களே, நம்மளுடைய கல்லூரியின் பொருளாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சூர்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை
நம்மளுடைய கல்லூரியில் நடத்த வேண்டும். நம்மளுடைய கல்லூரி மாணவிகளுக்கு நிறைய அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கல்லூரிக்கு ஏற்பாடு செய்த நம்மளுடைய ஷாம்லா மேடம், சிடிபிஓ அவர்களே, நம்முடைய வட்டார நல மருத்துவர் அண்ணன் டாக்டர் நரேந்திரன் அவர்களே, மற்றும் நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் தமிழ்மணி சார் அவர்களே, நம்மளுடைய புத்தனாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி பிரபாகரன் அவர்களே, மற்றும் நம்மளுடைய ஆல் த சில்ட்ரன் டெஸ்ட் நிர்வாக இயக்குனர் கோஆர்டினேட்டர் அண்ணன் முருகையா அவர்களே, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள அங்கன்வாடியில் பணியாற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்களே மற்றும் உதவியாளர்களே, மற்றும் நம்முடைய கலந்து கொண்டுள்ள கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவிகள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. அதனால நான் பேசி ஒண்ணு பண்ண போறதை இதை பேசுறதுக்காக மேடம் வந்திருக்காங்க. என்னை பேசுறதுனால ஒரு 2 வார்த்தை மட்டும். அதனால நல்லா சத்தா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க. நீங்க நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருக்க முடியும். நாங்கன்னா உங்களை நம்பி இருக்க உங்க ஃபேமிலிஸ். அதனால நீங்க நல்லா சாப்பிட்டு எங்களையும் நல்லா பார்த்துக்கணும், இந்த நாட்டையும் நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்காக தான் எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மகளிருக்காக தான் நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக இலவச கட்டணமில்லா பேருந்து, மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு, இப்பொழுது கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய், எந்த கஷ்டமும் இல்லாம நீங்க சந்தோஷமா ஹாப்பியா படிக்கணும்னு மாசம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டதுனால பையங்களுக்கும் தமிழ் புதல்வர்னு அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஏன் பிரச்சனை வேணா வந்து 2 பேருக்கு சண்டை அப்படின்ட்டு. அதனால நம்முடைய கழக அரசு எண்ணற்ற திட்டங்களை மகளிருக்காகவும் மாணவிகளுக்காகவும் வழங்கி வருகிறது. எனவே அனைத்து திட்டங்களையும் இன்னும் நிறைய செய்யறதுக்கு இருக்காரு. அதனால நீங்க இந்த மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர். இந்த மாதம் முழுக்க இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துறாங்க. அதோட ஒரு நிகழ்ச்சி தான் இது. எனவே மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். சத்தான உணவுகளை சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆரோக்கியமா இருந்தாதான் நல்லா படிக்க முடியும். ஒவ்வொருமே ஒரு செயின் மாதிரி தான். அதுக்கு முழு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு உணவு. அந்த உணவு கரெக்டான உணவா இருக்கணும் தான் நமக்கு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. நானுமே சரியான உணவு சாப்பிடுமான்னு தெரியல. இதனால சாப்பிடுறோம் நம்புறோம். எங்க வீட்டுக்காரங்க நல்ல உணவு தருவாங்க நம்புறேன். அதனால நீங்களும் உங்களை நம்பி இருக்க எல்லாத்துக்கும் நல்ல உணவா கொடுத்து சத்தான உணவு கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டு விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ லஞ்ச் முடிச்சிட்டிங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க, டிக்கெட் வந்தீங்கல்ல? ஓகே. இப்போ இந்த செப்டம்பர் மந்த் வந்து என்னன்னா இந்த மாதிரி நியூட்ரிஷன் மந்த்னு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த முறை வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முக்கியமாக பேச வேண்டியது அக்கா உங்கள்கிட்ட தான். இப்போ ஆனால் ரமேஷ் என்ன சொன்னார்ல, என்ன சொன்னாரு, நீங்கள் தான் நல்லா சாப்பிடணும், எங்களை பார்த்துக்கணும், வீட்டில் பார்த்துக்கணும், நாட்டையும் பார்த்துக்கணும். அவர் சொன்னது ஆக்சுவலாக ரொம்ப சரியான விஷயம் தான். என்னன்னா ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா குடும்பத்தோட ஆணிகளே யாரு? அம்மா. அம்மா தான். யார் அம்மா? பெண்கள் தான். இல்ல என்னன்னா பெண்கள் தான் ஊட்டச்சத்து வந்து என்னன்னா ஊட்டச்சத்து பத்தி முக்கியமான இது என்னன்னா பெண்கள் தான் ரொம்ப அவசியம். எதனால அப்படின்னா இப்ப பிசியாலஜிக்கலா பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து என்ன, இப்ப நீங்க எல்லாம் குழந்தை பருவத்துல இருந்து டீனேஜ் பருவத்தை தாண்டி அடலசன்ஸ் அந்த இதுக்குள்ள வந்திருப்பீங்க. இப்போ பிசியாலஜிக்கலா பார்த்தா நமக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன், அடுத்து வந்து கல்யாணம், குழந்தை பேரு, பால் ஊட்டுறது, இந்த மாதிரி. அதுவும் இல்லாம உடல் உழைப்பும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாம் யாரும் வீட்டில் ஆகாதில்ல. இப்பயும் எல்லாமே படிக்கிறீங்க, எல்லாமே ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, யூஜி அடுத்து பிஜி பண்ணுவீங்க, வேலைக்கு போவீங்க, வேலைக்கும் போவீங்க, குடும்பத்தையும் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பிசியாலஜிக்கலாகவும் நமக்கு எல்லா விஷயங்களுமே வந்து என்னன்னா நமக்கு இப்ப ஒரு ஊட்டச்சத்து ப்ரோக்ராம் இப்ப ஆண்களை விட எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு இணையா உடல் உழைப்பும் செய்வோம். இப்ப அதே போல நம்ம பிசிக்கலாகவும் நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படுது கண்டிப்பா.
பெண்களுக்கு தான் ரொம்ப நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படிதானே? எத்தனை பேர் அசோசியாவில் மட்டும் சாப்பிட்டுருந்தீங்க? ஹாஸ்டல் எல்லாம் அப்படிதானே பண்ணுவோம். கண்டிப்பா நிறைய பேர் அப்படியே சாப்பிட்டுருப்பீங்க. அப்படித்தானே? அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். அசோசியாவில் மட்டுமே சாப்பிட்டு இல்லை காலையில இந்த ஸ்கூல்ல இருக்கும்போது மயக்கம் போட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா மயங்கி விழுகிறது, காலையில சாப்பிடாம வருது, வெயிட்டை கம்மி பண்ணணும், ஸ்லிம்மா இருக்கணுன்றதுக்காக சாப்பிடாமே இருக்குது. எல்லாமே இந்த காலேஜ் போனதான் பண்ணுவாங்க. அப்படிதானே? நிறைய பேர் பண்ணுவீங்க தானே? அந்த மாதிரி பண்றது ஆரோக்கியமானதா? ஆரோக்கியமானதா? இல்ல. நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டாதான் வந்து இவ்வளவு வேலைகள் நம்ம பண்றோம். நீங்க தான் பண்ணுவீங்க, நீங்க தான் பண்ண போறீங்க, நீங்க தான் பின்னாடியும் பண்ண போறீங்க. எல்லாமே இவ்வளவுக்கும் ஆதாரமானது என்னது? நம்ம உடம்பு தான். அதுக்கு தேவையானது ஊட்டச்சத்து தான். இப்போ குடும்பத்துக்கே ஆணிவேர் நீங்க தான். இப்போ குடும்பம்னா நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஊர், எல்லா ஊரும் சேர்ந்ததுதான் சமூகம், எல்லா ஊரும் சேர்ந்ததுதான் நாடு. இப்போ நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க தான் நல்லா சாப்பிடணும். அதுதான் சொல்றாங்க. நல்லா சாப்பிடணும், நல்லதா சாப்பிடணும். இப்போ என்ன நல்லா சாப்பிடணும்னு இப்போ நம்ம எவ்வளோ கிளாஸே பண்ணாலும் படிச்சுப்போம். நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனால் எல்லாத்தையும் தின்னாலும் மறந்து வரல படித்தோம்னா. ஆனால் விசுவல் மெமரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நம்ம ஒரு விஷயத்தை கண்ணில் பார்த்து கண்ணில் இருந்து மூளைக்கு இருந்துச்சுன்னா அது மனசு நல்லா நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டால்லாம் அவங்களுக்காக ரெடி பண்ணிக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா எல்லாமே இருக்கும். இல்லை ஈஸியாக நம்ம கிடைக்கிற மாதிரி பொருட்கள் தான். இவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் தான் நிறைய பேர் பால்வாடிட்டு இருப்பீங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக தான் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் இங்கே நம்ம ஊர்லேயே கிடைக்கிற மாதிரி இதுதான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துக்கணும். நல்லா ரெடி பண்ணிக்கலாம். அவங்க ஒரு கிளாப் பண்ணிடுங்க. அந்த பிங்க் கலர் சாரியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே போய் பாதிக்கு பாதிப்பு எல்லாம் கிராமங்களில் படிக்கிறதுனால கண்டிப்பா பால்வாடிகள்லாம் போயிட்டு தான் வந்திருப்போம். நானுமே பால்வாடி போயிட்டு தான் இருந்தேன். கண்ணில் தான் படித்தேன். நம்ம உதயநாமடி ஸ்கூல் இங்கே தான் படித்தேன். நானும் இப்போ வந்து நம்ம படிக்கும் போது இப்போ நீங்கள் ரைட் பற்றி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதச்சத்து குறைபாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அனிமியா, ரத்த சோகை, புதச்சத்து குறைபாடு அந்த மாதிரிலாம் முன்னே வந்து எப்படி இருக்கும்னா இதனால நோய்கள்லாம் வந்துருக்குது. இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னா நோய்களை தாண்டி இப்போ வந்து குறைபாடுங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். புரதச்சத்து குறைபாடுனா குவாசேகர் இந்த டிசீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இப்பெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம ஊரில் வந்து நேரில் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கான ஒரு மினிமமான, அதாவது நோய்ங்கிற ஸ்டேஜுக்கு போகாத அளவுக்கு ஒரு மினிமம் இது கிடைக்கிறதுனா அது காரணம் வந்து அவங்க தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னா ஒரு குழந்தை பால்வாடிக்கு போக மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அவங்க தேடி போய் சத்து மாவு கொடுக்கறது, ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு சத்து மாவோ ஒரு முட்டையோ கிடைக்க வச்சு இப்போ நம்ம இந்த அளவுக்கு நோயை தாண்டி ஒரு சின்ன குறைபாடு தான், ரத்த சோகை குறைபாடு அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்களால தான். அந்த அளவுக்கு அவங்க பணி வந்து சாதாரணமாக பால்வாடி தானே சும்மா ஸ்கூல் அனுப்புறதுக்கு மாதிரி நம்ம அனுப்புறாங்க அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டிசீஸ்லாம் நாங்கள் பார்த்ததே படிக்கும்போது நம்ம பேஷண்ட்லாம் பார்ப்போம்ல, இதெல்லாம் புக்கில் மட்டும் தான் பார்த்துப்போ இப்போ நம்ம நேரில் பார்க்க முடியலைன்னா அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து அவங்க ஒரு மினிமமாக ஒரு புரதச்சத்தோ ஒரு இரும்பு சத்தோ அது எல்லாமே நமக்கு இப்போ ஸ்கூலில் மதிய உணவு இப்போ காலையிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. அது நம்ம பால்வாடி நம்ம குழந்தைகள் இருந்து இப்போ ஸ்கூல் படித்து முடிக்கிற வரைக்குமே எல்லா விதமான இதுவுமே நமக்கு வந்து இப்போ கிடைக்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால சாப்பாடு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்னா எப்படி சாப்பிடணும்? ரச சாதம் மட்டும் இப்போ சொன்னேன் அந்த மாதிரி சாப்பிடணுமா? இல்லை, கலர்ஃபுல்லாக சாப்பிடணும். கலர்ஃபுல்லானா வெள்ளை, பச்சை, எல்லோ, இல்லைன்னா பழுப்பு, கிரீன், கீரைகள் அந்த மாதிரி எல்லாமே கலந்து சரிவிகிதமாக வரும். போர்ஷன் ஒவ்வொரு போர்ஷன்லேயும் எடுத்துக்கணும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இது மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் எதுவும் மசாலா சாப்பிடுவேன் அந்த மாதிரி வந்து எதையும் ஒதுக்கி வைக்காம எல்லா விதமான இதையும் சரிக்கு சமமாக தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே அளவா சாப்பிடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ அவங்க பற்றி சொல்லிட்டேன். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான இது என்னன்னா இப்போ நம்ம சொன்ன டிசீசஸ் நல்லா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால நோய்கள்லாம் வரும். நோய்கள்லாம் கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் போயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ என்ன இருக்குன்னா அந்த குறைபாடுகள்லாம் இருக்குது. குறைபாடுகள்னா ரத்த சோகை. இப்போ ரத்த சோகை தான் இப்போ முக்கியமாக நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற பெண்கள்கிட்ட. இப்போ நமக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற முக்கியமான இது
ரத்த சோகை தான். நம்ம வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்களா, குழந்தை கம்மியா ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்த ஊசி போட சொன்னாங்க, ரத்த ஏற்ற சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் எல்லா வீட்லயும் கேட்டிருப்பீங்கல்ல. எந்தெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த மாதிரிலாம் வேற என்ன பண்ணணும்? நீங்க இப்போ இருந்தே வந்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான என்னன்னா, நீங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்க? முடி வெட்டக்கூடாது, இல்ல ஸ்கின் நல்லா பல இருக்கணும், அப்படிதானே? காலேஜ் பொண்ணு என்ன எதிர்பார்ப்பாங்க? முடி கொட்டுது, ஹாஸ்பிட்டல் வந்தேன் ரொம்ப முடி கொட்டுது, ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் இருக்குல்ல இருக்கும். இதுக்கு முக்கியமானது என்னது? ஊட்டச்சத்து குறைபாடு தான். நம்ம மட்டும் வரணும், முடியல இருந்தாலும் அதுக்கும் ஊட்டச்சத்து வேணும்ல. இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா முடி நிறைய கொட்டும், முடி கலர் மாறிடும், செம்பட்டியாயிடும்ல. இதெல்லாம் வந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்தால்தான் வரும். கால்சியம் போன அந்த 40 வயசுலயே வந்து சீக்கிரமாவே முட்டி வலி வந்துடுறது, கால் வலி வருது, ரொம்ப நேரம் இருந்தால் குதிகாலில் வலி வந்துடுறது சீக்கிரமா 35 வயசுலயே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கால்சியம் குறைபாடு. கால்சியம் எதில் இருக்கும்? அது எத்தனை பேர் இருக்குதோ? அதனால எல்லாருமே முட்டை, பால், கீரைகள் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே சரியான விகிதத்துல எடுத்துக்கணும். அப்பதான் பலபலன்னு இருக்கும், முடி நல்லா வளரும், இரும்பு சத்தெல்லாம் கீரைகள், காய்கறிகள், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க, விட்டமின்ஸ், அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டவங்க தான் ஸ்கின்னெல்லாம் பளபளப்பா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்து தான் முக்கியமான அடிப்படை விஷயம், சரிங்களா? ஸோ அதனால நல்லா சாப்பிடுவோம், நல்லதா சாப்பிடுவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பர்சன்ஸ் இந்த டயஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். சாப்பிட்டீங்களா? நல்ல அட்டென்டிவா, பிரிஸ்கா, ரொம்ப அட்டென்டிவா இருக்கீங்க இந்த செஷன்ல. சொன்ன மாதிரி ரொம்ப ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சார் போய் உட்கார வரைக்கும் நான் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்க, மதுரை மல்லிகைப்பூ மாதிரி அழகா இண்டிவிஜுவலா ஒருத்தர் பேர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது டைம் வந்து ஓடிடும். அதாவது எனக்கு அதாவது நார்மலா நான் டைமிங் வந்து 20 minutes தான். 20 minutes மனசுக்குள்ள பாட்டு ஓடலாம், இல்ல பக்கத்துல ஃப்ரெண்டு கிள்ளி வைக்கலாம், இந்த அம்மா எப்ப முடிக்கும். என் பக்கத்துல எனக்கு சேர் போட சொன்னேன், நீ போட்டியா? என்ன விட்டுட்டு வந்துட்டா, நேரம் பார்க்கறதுல போனேன், இல்ல நடுவில் வேற வேற டைமிங்லாம் நம்ம பஸ் விட்டுருக்குமா, நிறைய யோசிச்சிருப்போம், கொஞ்சம் இன்னும் சேர்த்து சாப்பிட்டு வந்துருக்கலாமோ. இந்த உங்களை மட்டும் இல்ல, நாங்க எத்தனை பேர் தூங்குறோம் அதையும் நீங்க கவனிக்கிறீங்க. அதனால நான் இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு 50 minutes உங்களுக்கு வந்து இந்த மந்த் நியூட்ரிஷன் உங்களுக்கு அறியாதது தெரியாது எதுவும் இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தீங்க, இன்ட்ராக்ஷன் இருந்தீங்கன்னா சார் வந்து அழகா நேற்று வெல்கம் பண்ணாங்க. நான் நியூட்ரிஷன் படிக்கும் போது நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு வீக் நடக்கும், அப்ப நியூட்ரிஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த நியூட்ரிஷன் செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த காலேஜ்ல பண்றது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா வந்துச்சு, சர்ப்ரைசிங்கா வந்துச்சு. ப்ரொஃபசர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சார் சொன்னாங்க, கருணாகரன் சார். எங்க குழந்தைங்கள்ட்ட வந்து நீங்க வந்து வெறும் லெக்சர் மட்டும் இல்ல, நீங்க தலைகீழ அசெண்டிங் விசிட்டிங் ஆர்டர்ல நீங்க கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்க முடிச்சுட்டு அப்படின்னு உங்களுக்கு வாக்குறுதி அள்ளிசிக்கிற கருணாகரன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்கிறேன். ஏன்னா நான் எண்ணிட்டு இல்லை, யார் பெட்டால் விடுறீங்க, யார் கண்ணா செய்யாம இருக்கீங்க, யார் மேட்சிங்கா துப்பாட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கலாம் நான் பார்த்துட்டேன். நீங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான். பிரெயின் அட்டென்ஷன் டைமிங் எப்போ சொன்னேன், எப்போ நிமிஷம் சொன்னேன், எனக்கு முடிச்சு போச்சு 20 minutes சொன்னது, அதுக்குள்ள முடிச்சிடுவேன். நீங்க உங்க அட்டென்ஷன் பொறுத்துதான். நிறைய பேருக்கு உங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், செல்வராகவன் படத்துல வர மாதிரி கண் இமைக்காமலே இருந்தீங்க. அது நிறைய 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு நீங்களே கவனிப்பாங்க, இல்ல இன்னொரு டேலண்ட் இருக்கு, என்னன்னு தெரியுமா? பயங்கரம். நீங்க என்னன்னா அந்த 2K கிட்ஸ்ல இன்னும் 90 கிட்ஸுக்கும் அந்த 2K கிட்ஸுக்கும் ஒரு மோட் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லா பீரியட் ஆகுறதுல இருக்கு. நீங்க அம்மா வேற சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாம் பிஸ்கா இருக்கீங்க. உங்களை ஃபர்ஸ்ட்
கொண்டு வந்துட்டேன்னா உள்ள சரி நீங்க வருத்தப்பட வேண்டாம் எப்ப அந்தமா முடிப்பாங்க பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் எவ்ரிதிங் வில் பி விசிபிள் ஆன் தி ஸ்டேஜ். அதனால தேங்க்யூ. பட் அருமையான சீஃப் கெஸ்ட், அதாவது நான் ஸ்டார்டிங்ல இருந்து மேடம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஸ்பேஸ் கொடுத்தாங்க. எனக்கு பேசிக்கா நர்வஸ், அந்த ஸ்டேஜ் நர்வஸ் இருக்கும். ரெண்டாவது அட்டென்ஷன் சீக்கிங் சைல்ட் ஐயம். அதாவது எத்தனை பேர் உங்க வீட்டுல தலைமகன் எத்தனை பேர் இருக்கீங்க? தேங்க்யூ. ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர். நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா வந்து நம்மளை விட்டு ஒரு கேப்ல வந்து போறாங்களோ அப்படின்னு ஒரு கேப் தோணும். எப்போ ஒரு கேப் டெம்பரரி தான். எப்போ ரெண்டாவது குழந்தை பிறந்திருப்பா, நானும் தலைமகள் தான், பரவாயில்ல. ஒரு நம்ம அதுக்கப்புறம் மேலாண்மை குழு வச்சு காம்பியர் பேர் என்ன அழகா பண்ணிட்டு இருக்கீங்க, மதனிகா அவங்க கல்விக்கா தலைமையில ஒரு குழு வச்சு என்னை மெம்பர் ஆயிருக்கீங்க. நம்ம இதை பத்தி பேசுவோம் இல்லையா? அதனால அட்டென்ஷன் சீக்கிங் சைல்டு. அப்ப அட்டென்ஷன் சீக் வந்து இப்ப வரைக்கும் யாராவது டைவர்ட் ஆயிட்டாங்கன்னா என்னால ஃப்ளோல போக முடியாது. மீ ஸ்பீக்கிங் நோ கிராஸ் டாக்கிங் மாதிரி தான் இல்லையா? சரி, ஜோக். அடுத்த 5 minutes நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க சொல்ல போறீங்க. அடுத்த 5 minutes வந்து நியூட்ரிஷன் மந்த் பத்தி ஏதாவது புதுசா நான் ஏதாவது சொல்லணுமா பாக்குறேன். அடுத்து இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை ப்ரீஃபா பாத்துக்கலாம். சரிங்களா? நீங்க இப்ப வந்து என்ன கைட் பண்ண போறீங்க. எனக்கு மறந்து போச்சு, நான் படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல நான் வேலை பார்த்தப்ப எங்க ஹெச்ஓடி மேடம் கீதா, அந்த பேர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்கேயும் எங்க ஹெச்ஓடி மேடம் பேரு கீதா மேடம். சரி, அதனால நியூட்ரிஷன் சம்பந்தமா நீங்க என்ன படிக்கிறீங்க? எக்கனாமிக் ஜென்ரலான கொஸ்டின் தான். நீங்களும் எக்கனாமிக்ஸ் பலத்துறை சார்ந்த மாணவிகள் இதுல வந்து நீங்க இன்டராக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? இந்த மாசத்துக்குள்ள நம்ம என்னென்னலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். செப்டம்பர் 5 அது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதையும் சொல்லிட்டு முடிச்சு விட்டீங்க போங்க. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. செப்டம்பர் 8 பிரியாணி கொஞ்சம் இந்த சோழ ஜோன்ல இருந்து வாங்க, வெளியே வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. செப்டம்பர் டீச்சர்ஸ் டே. அது எங்கேயும் க்ளூ உங்க வாயில இருந்து நான் ஆன்சர் வைப்பேன் கண்டிப்பா. டீச்சர்ஸ் டே, டீச்சர்ஸ் என்ன சொல்லி தருவாங்க? வெரி குட். பாடம் சொல்லி தருவாங்க. எந்த ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? ஸ்டார்ட்ஸ் வித் எல் எண்ட்ஸ் வித் ஒய். எந்த ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? ரேட் எழுத்தறிவு லிட்ரஸி ரேட். வெரி குட். ஸோ செப்டம்பர் 8 வந்து லிட்ரஸி ரேட். செப்டம்பர் 15 பி படிச்சவங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்கன்னா தெரியும், நிறைய மீன்ஸ் கூட போட்டிருந்தாங்க. ஓணம் பண்டிகை கொஞ்சம் கடப்படாமல் பிரியாணில இருந்து உள்ள வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. இன்ஜினியர்ஸ் டே. ரைட். செப்டம்பர் 15 வந்து இன்ஜினியர்ஸ் டே. ரைட். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? செப்டம்பர் 27. வெரி குட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்களா? நியூட்ரிஷன் மட்டுமே இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி, அதனால கொஞ்சம் உங்களை மிடில் பண்ணி விட்டா அவ்வளவுதான். ஸோ 1ல இருந்து 30 ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் இருக்கும். 1 இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்றதுக்கே நல்லா ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஏன்னா சாப்பிட்றோம், நம்ம என்ன வெப்பன் எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த டைம்ல அந்த வெப்பன் எடுக்கிறோம் தான் முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்டான இதை பண்ணா லைஃப் இஸ் நாட் ஹேவிங் ரிவர்ஸ் பட்டன். உங்களுக்கு தெரியும், இப்ப நான் இருக்கேன் இங்க, நாங்க மேடம் எல்லாம் இருக்கோம், சார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இந்த தருணத்தை 4 மணிக்கு நீங்க ரிவர்ஸ் அடிச்சு வைக்க முடியுமா? சூர்யா மாதிரி முடியுமா? முடியாது. இந்த டைம்ல வந்து நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி எங்க கண்ணை மூடி ஒரு நாள் காலையில இப்படி முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. சில டைம் என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாம, டீச்சர்ஸ்க்கு தெரியாம நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அதை சொல்ல முடியாது. இப்ப வரைக்கும் எனக்கும் வருது, ரொம்ப சொல்லக்கூடிய மிஸ்டேக் தான். பட் திடீர்னு தூக்கத்துல இன்னும் நீங்க யாராவது கேட்டீங்கன்னா, உங்க சார்ட்ட கேளுங்க, யாருக்கெல்லாம் கேட்டீங்கன்னா தூக்கத்திலேயே எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதி பயந்து வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும், எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் இந்த கனவு கண்டிப்பா இருக்கும். அது இருக்காங்க, ஐயோ ஃபெயில் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க ஒன் ஃபைன் மார்னிங் உங்களுக்கு அந்த ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எந்திரிச்சு பாத்தீங்கிற பட்சத்துல, ஐ நீட் அட்டென்ஷன், எந்திரிச்சு பாத்தீங்கிற பட்சத்துல
நடுராத்திரி இருக்கும் போது எல்லாரும் நிம்மதியா தூங்குவாங்க. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு அந்த மிஸ்டேக் வந்து தூங்கவே விடாது. மேபி அது ஃபுட்டா இருக்கலாம், வேற ஏதாவது சின்ன ஓப்பனா சொல்லக்கூடிய மிஸ்டேக்கா இருக்கலாம், சொல்லக்கூடாத மிஸ்டேக்கா இருக்கலாம். பட் நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் அப்படின்னா டீனேஜ், இந்த ஸ்டேஜ்ல தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பர்சனல் பாயிண்ட், அதை நீங்க எப்படி வேணா கொண்டு போய்க்கலாம். நியூட்ரிஷன் சம்பந்தமா ஜென்ரல் நியூட்ரிஷன், இந்த நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ் மட்டும் நான் டிபார்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஜென்ரல் நியூட்ரிஷன் சம்பந்தமா கேட்குறேன். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு உங்க 24 hour டயட் வீக்காக சொல்ல முடியுமா? 24 மணி நேரம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அட்லீஸ்ட் லாஸ்ட் காலையில இருந்து யாராவது ஒருத்தர் வாலண்டியர். அனிதா இருக்கீங்களா? காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு பயங்கர கஷ்டமா நான் கேட்டேன். ஒருத்தர் மட்டும் அழுதா முடிய போகுது, நீங்களே டைம் எடுத்துட்டீங்க. யாராவது இன்ட்ரெஸ்டடா? காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க? அவ்வளவுதான். எந்திரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பக்கத்துல இருக்கவங்க வேண்டாம் எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்க ஏதாவது சொல்லப்ப அவங்க கிண்டல் அடிச்சிருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் யூ டிசர்வ் அன் அப்ரிசியேஷன். எவ்ரி விமன் going out of the home standing must deserve an appreciation. தேங்க்யூ அபிநயா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நைட்ல இருந்து வச்சுக்கலாம். மார்னிங் வந்து தோசை தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பார் பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் டீ குடிச்சேங்க. ஓகே. அப்புறம் வந்து தக்காளி சாப்பாடு. தக்காளி சாதம். ஓகே முடிஞ்சது. சரி ஜோடி முடிஞ்சு. ஓகே தேங்க்யூ. உட்காருங்க. இப்பதான் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல எதுலையுமே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வரல. கூட ஒரு சாலட் ஒரு கட்டோரி வரல தானே? நானும் அதேதான் அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். டெய்லி 400 grams ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மஸ்ட். நம்ம இப்ப சொல்ல போற மைக்ரோ நியூட்ரியன் மேக்ரோ நியூட்ரியன்லாம் ஃபுல்லா சொல்ல எல்லாருக்கும் தெரியும். 12th கூட படிச்சிருப்பீங்க, இல்ல 10th படிச்சிருப்பீங்க. ஃபேட் சாலுபிள் விட்டமின், வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. மெயினா இப்ப என்ன நம்மளுக்குங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு சாப்டர் ஓவர் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்ப ரொம்ப அவசியமானது அயன். அயன்ங்கிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அன் அட்லசன்ட் கேர்ள் ஃபார் எவ்ரிவன். அட்லசன்ட் பாய், ஜென்ஸ், விமன் யாரா இருந்தாலும் அயன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த அயன் நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப அட்டாச் ஆகி இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வைட்டமின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னன்னு தெரியுமா? ஆன்டி ஸ்கர்வி விட்டமின் சொல்லுவாங்க. வைட்டமின் சி. வெரி குட். நல்லா அட்டென்ஷன். கண்ணவரன் சார் சொன்ன மாதிரி ஆன்டி ஸ்கர்வி விட்டமின் வந்து வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி எதுல இருக்கு? அசோக சக்கரா பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி ரெசர்வன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. அப்ப வைட்டமின் சி எங்க இருக்கு? ஒரு பேட்ச் ஆரஞ்சு எழுதி வச்சிருக்கீங்க போல, அது அவ்வளவுதான். ஆரஞ்சு அப்புறம் ஓகே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே அப்புறம் லெமன், நெல்லிக்காய். வெரி குட். நெல்லிக்காவை கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு வைட்டமின் சி ஜாஸ்தி when comparing to ஆரஞ்சு. டெய்லி காலையில ஒரு மர நெல்லிக்காய் சாப்பிடணும். இதுக்குதான் நான் கேட்டேன். நைட்டு ஃபுல்லா விளையாட்டு மாதுளம்பழம், டார்க் கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே, டார்க் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாத்துலயுமே ஜாகிரி, ரைஸ் பிளேக்ஸ், இதுல எல்லாத்துலயுமே அவல் எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா, இதுக்கப்புறம் என்ன டேட் சொல்லலாமா? இந்த வைட்டமின் சிங்கிறது என்ன ஏற்றி விடணும்னா அயனை ஏற்றி விடணும். வைட்டமின் சியும் அயனும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அயன் இருக்கக்கூடிய இடத்துல வைட்டமின் சியும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டேஸ் ரைஸ் பிளேஸ் மினிமல் அமௌண்ட் ஆகுது அயன் வைட்டமின் சி இருக்கும், ஜாஸ்தி அமௌண்டா இருக்கக்கூடிய அயன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அயன்கிற போது நம்ம நெல்லிக்காய் காலையில சாப்பிட்டு துவங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. நைட்டு வந்து உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை ஊற வச்சு அடுத்த நாள் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்கின் வந்து நல்லா பொலிவா இருக்கும். இதுதான் நியூட்ரியன்ட்டை பத்தி நான் சொல்ல வந்தது. இது ரெண்டுமே நான் எப்போ வந்து ஹேபிட்டா ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு ஒரு 35 வயசு தாண்டதுக்கு அப்புறம் தான் நான் அதை ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு கரெக்டான டைம்ல நான் சொல்லியிருக்கேன், அதை பண்ணி பாருங்க. எந்த ஒரு விஷயமும் புது ஹேபிட்டும் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்றதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் தெரியுமா? பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு புது விஷயம் நீங்க ஹேபிட்டா கொண்டு வரணும், ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரணும். 66 நாள் அதை தொடர்ந்து நீங்க ஹேபிட்டா எடுத்துக்கணும்.
66 days. 18 to 254 days சில பேருக்கு சில ஸ்டடில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் ஆவரேஜா நான் சொல்றது வந்து 66 days. சரிங்களா? 66 days வந்து அந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு பிராக்டிஸ் வாக்கிங்கா இருந்தாலும் சரி, டீயை விடுறதா இருந்தாலும் சரி, காஃபியை விடுறதா இருந்தாலும் சரி 66 நாள். இதுதான் பேலன்ஸ் டயட் சொன்னாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி தரும் உணவு, சக்தி தரும் உணவு, பாதுகாப்பு தரும் உணவு. பாதுகாப்பு தரும் உணவுல ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு டெய்லி 400 கிராம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு கப்பில் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா டெய்லி? யாரெல்லாம் பானிபூரி சாப்பிட்டீங்க? பிடிக்குமா? பிடிக்கும் இல்லையா? பானிபூரி பிடிக்கும், பீஸா பிடிக்கும், பர்கர் பிடிக்கும், நூடுல்ஸ், லேஸ், குர்குரே, கேழ்வரகு, கம்பல், குதிரைவாலி ரைஸ். இப்ப நீங்க எல்லாத்துக்கும் அதெல்லாம் கொஞ்சம் டோன் அப்படியே கம்மி ஆயிட்டு எதுக்கெல்லாம் உள்வாங்க சிரிச்சீங்க அதெல்லாம் நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நியூட்ரிஷன். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். மற்றபடி நம்ம இன்னொரு நாள் இதை பத்தி பேசுவோம். இந்த மாசம் நம்ம கொண்டாடுற தேசிய ஊட்டச்சத்து மாத விழா. இது வந்து எங்களுக்கு வந்து எத்தனாவதுன்னா 7th போஷான் மான்னு சொல்லுவோம். போஷான் மானா அவங்க டெல்லியில இனாகிரேட் பண்ணும்போது இந்த டேர்ம் சொன்னாங்க, 7th போஷான் மா. அப்ப இது எந்த வருஷம் இனாகிரேட் பண்ணாங்க? கொஸ்டின் தூங்குறீங்களா? செப்டம்பர்னா this is our 7th portion. நீங்க சத்தமா சொன்னதான் நான் அக்னாலஜ் பண்ணுறேன். 2018 அது வந்து செப்டம்பர் மாசம் நாங்கள் கொண்டாடணும். இந்த மாசம் எங்களுடைய கருப்பொருள் அப்படின்னு பார்த்தா ஓவரால் நியூட்ரிஷன்னா பிரெக்னன்சி மட்டும் கிடையாது, லாஸ்ட் ஜீரியாட்டிக் நியூட்ரிஷன் வரைக்கும் இருக்கும். படிச்சுட்டு இருப்பீங்க டயபெட்டிக்ஸ்ல ஜீரியாட்டிக் நியூட்ரிஷன் வரைக்கும். ஓவரால் நியூட்ரிஷன் தான் இந்த மாசத்தோட கான்செப்ட். இது மேபி அடுத்த டிஎன்பிஎஸ்சில கூட உங்களுக்கு கேட்கலாம். அதனால ஒவ்வொரு நாளும் சும்மா கிடையாது. லிட்ரஸி டே, டீச்சர்ஸ் டே அப்படின்னா சும்மா கிடையாது. அதோட கருப்பொருள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது. அது இந்த மாதிரிலாம் நீங்க கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நாங்க எதை பத்திலாம் ப்ரோக்ராம் பண்ணணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கான்செப்ட்னா அனிமியா. அதனாலதான் அயன் பத்தியும் வைட்டமின் சி பத்தியும் அனிமியா பத்தி போய் ப்ரோக்ராம் பண்ணுங்க, ஸ்கூல் காலேஜஸ்ல ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னாங்க. செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தா க்ரோத் மானிட்டரிங். அதிகமா குழந்தைங்க வந்து 3 வகையான குறைபாடுல பாதிக்கப்படுறாங்க. மெலிவுத்தன்மை, ஃபிளஷ் சரியா இருக்காது, அண்டர் வெயிட், அந்த ஏஜுக்குரிய வெயிட் இருக்காது, ஹைட் வந்து கம்மியா இருக்கும், ஸ்டண்டிங் அந்த ஏஜுக்குரிய ஹைட் இருக்காது. ஸோ இதுவுமே அந்த குழந்தைங்க வந்து நம்ம ரிவர்ஸ் அடிச்சு கொண்டு போகணும். அதை விட இனி வருங்கால சந்ததியினர் வந்து நல்லபடியா இருக்கணும்னா அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இருக்கக்கூடிய டார்கெட் குரூப்ல கரெக்டா அந்த எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். அது செகண்ட் க்ரோத் மாடல். மொத்தம் 6. சரிங்களா? 3வது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். 6 months வரைக்கும் கட்டாயம் பிரஸ்ட் ஃபீட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் ஹை இம்யூனிட்டி பவர் ஃபார் நியூ பார்ன் பேபிஸ். அந்த 6 மாசத்துல இருந்து 24வது மாசம் வரைக்கும் அந்த பிரஸ்ட் ஃபீடோட துணையாவே கொடுக்கணும் தான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படிவோம். நீங்க இப்ப பால்வாடிலாம் பாத்தீங்கன்னா 1 மாதம் இல்ல 3 மாதம் ஸ்பெஷலைஸ்டா வந்து கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. அட்லீஸ்ட் இதையெல்லாம் சாப்பிட்டாது குழந்தைங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். மெயினா இதுக்கு மெயின் காரணம் ஹை ரிஸ்க் மதர், ஹை ஆர்டர் பர்த்தையும் டீனேஜ் பிரெக்னன்சியும் அதை நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது. இது 3வது கான்செப்ட். 4வது கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ECCன்னு சொல்லுவோம். பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன். பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயாவது இது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பால்வாடியில என்னென்ன பண்ணுவாங்க? மாவு, சாப்பாடு, முட்டை, தூங்க வைப்பாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கொடுத்த கேப் முடிஞ்சிச்சு. இப்ப நான் திரும்ப பண்ணிக்கிறேன். மீட்டிங் நடத்துமா? வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் அண்ட் THR. இட் இஸ் an education institution. படிப்பு சொல்லித்தர இடம். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அதனால எங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா மாவெல்லாம் அந்த ரெசிபியெல்லாம் அந்த சைட் வைங்க. நீங்க என்ன பண்றீங்கிறத சொல்ல முடியாது, அதை செஞ்சு காமிங்க அப்படிங்கிறது தான். அங்கன்வாடி இஸ் நாட் ஒன்லி ஃபார் ப்ரொவைடிங் ஃபுட், சத்து மாவு மட்டும் கிடையாது. இட் இஸ் an education institution. They have to அந்த செலிப்ரேட் பண்ணுறது டீச்சர்ஸ் டே. சொல்லித்தரது அவ்வளோ கஷ்டம்
பட் அந்த இடத்துல இருந்து அவங்க முயற்சி பண்ணி எல்லாத்தையும், நீங்க எல்லாருமே அதுல படிச்சிருக்கீங்க, நம்ம சார் கூட எல்லாருமே படிச்சிருக்கோம் அங்கன்வாடியில. ஸோ அதனாலதான் அந்த போறப்பெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் நினைக்கணும், நம்ம அங்கன்வாடி டீச்சர்ஸ் நினைக்கணும், அழகா கண்காட்சி வச்சிருக்காங்க, பார்த்துட்டு கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்க. ஸோ இது எத்தனாவது கான்செப்ட்? கன் கடமையில கன் மாதிரி இருக்கீங்க எம்சி. 4th கான்செப்ட். 5th கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சொல்லல, அதோட 5th கான்செப்ட்னா एक पेड़ की नाम माँ की नाम சொல்லிட்டு एक पेड़ माँ की नाम சொல்லிட்டு to honor the parent, especially மதரை ஹானர் பண்ணி கண்டிப்பா ஒரு மனுஷன் வந்து ஒரு செடியை நடணும் அப்படின்னு சொல்லி இது 5th கான்செப்ட். அது நாங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயுமே. சாக்லேட் கொண்டு வரது முக்கியம் இல்லை, நீங்களா இருக்கணும். இந்த புத்தகம்பட்டி விசிட் வரப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். காலேஜ் பார்க்கும்போது என்ன குட்டி கேரளா மாதிரி அழகா இருக்கும். எப்படிலாம் கலர் பண்ற பாத்தீங்களா, மதுரை, மல்லி, கேரளா காலேஜ் எல்லாம். ஸோ அதுவுமே ரொம்ப கிரீனரியா அழகா இருக்கும், நல்ல ஒரு மினிமம் இருக்கும், நல்லா இருக்கு காலேஜ். ஸோ இதே மாதிரி டு ஹானர் தர் மதர் நம்ம வந்து ஒரு பிளான்ட் வந்து நம்ம நடணும் அப்படின்னு சொல்லி 5th கான்செப்ட். ஃபைனல் கான்செப்ட் முடிஞ்சிச்சு, உட்காந்து கலையை சாத்திடலாம். 5th கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ். டெக்னாலஜி பாசிட்டிவா நெகட்டிவா? யூசிங் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஜிபிஆர்எஸ் மூலமா என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? நம்ம எங்க இருக்கோம் கண்டுபிடிச்சிடலாம். ஜிபிஆர்எஸ் ஜிபிஎஸ் அல்லது ஜிபிஆர்எஸ் கார்ல கொடுத்துருக்கு. ஓகே சரி, அப்புறம் வேற என்ன நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது தான். இன்னைக்கு இந்த இடத்துல நேரு காலேஜ்ல அருமையா ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிய முதல்வர் அவர்கள், செயலர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், சேர்மன் மேடம், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லா சார்பிலையும், என்ஜிஓ சார்பிலையும், ஐசிடிஎஸ் சார்பில் எக்ஸிபிஷன் வச்சு நேரு காலத்துல இத்தனை மாணவிகள் பங்கேற்றாங்கிறத இந்த செகண்ட் ஆரம்பிச்சோல்ல, அந்த செகண்டை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இந்தியாவில் யார் வேணாலும் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படியே டேஷ்போர்ட்ல என்ட்ரி ஆயிடும். ஜன் ஆந்தோலன் டேஷ்போர்ட், அது பேர் வந்து ஜன் ஆந்தோலன் டேஷ்போர்ட், சரிங்களா? ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரி ஆயிடும். இது மாதிரி 30 நாள் நாங்கள் பண்ணிக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஒரு நாளைக்கு மொத்தம் 109 அங்கன்வாடி மையம் இருக்கு. ஒவ்வொரு மையமும் குறைஞ்சபட்சம் 25 ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் மட்டுமே இப்போ வரைக்கும் டாப்ல இருக்கு. இப்ப சொல்லுங்க, அங்கன்வாடி மையம் தான் என்ன? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதுதான் அவ்வளவு நேரம். சரி, இது லாஸ்ட் 2 minutes நான் போயிடுறேன். நீங்க இன்ட்ராக்ஷன் பயங்கரமா பண்ணுவீங்க. நாங்க பயங்கரமா கொஸ்டின் கேட்டா தலைகளா நீங்க போயிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஜெட்ல இருந்து ஏ வரைக்கும் நீங்க கேளுங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா வந்தாங்க, மைக்ல இருந்தாங்க, பேசினாங்க, போனாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால லெட் மீ செக் யுவர் திங்க். ஓகே, மொத்தம் எத்தனை கான்செப்ட்? எந்த மாசம் நியூட்ரிஷன் வந்து அதோட மேஜர் கான்செப்ட் என்ன? பேனருக்கு கீழே ஒரு லைன் எப்பவும் வைப்பாங்க. ஓவரால் நியூட்ரிஷன் டெய்லி எவ்வளவு கிராம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும்? வாட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஹீமோகுளோபின் ஃபார் an adolescent girl? 12 சொல்லலையா? மணிக்கும் எம்சி. एक पेड़ माँ की नाम அப்படிங்கிறது டு ஹானர் பேரண்ட் ரிமைண்ட் பண்ணி செடி நடணும். அப்படித்தானே? பேரண்ட் எத்தனை பேர் கை தூக்குறீங்க? டு ஹானர் த பேரண்ட் தானே? பேரண்ட்ஸ் வெரி ஷார்ப். கருணாகரன் சார் வாக்குறுதியை வந்து காப்பாத்திட்டீங்க. நான் தூங்கிட்டு என்ன தூங்க வைக்காம பாத்துக்கிட்டாங்க. அதை நம்ம பத்தி தான் பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கொண்டு வந்த விஷயம் வந்து ரீச் ஆச்சாங்கிறதா முக்கியம். இதை நீங்க இப்படியே விடாம போய் நீங்க சொல்லணும். வெளியே இருக்கவங்கள்ட்ட போய் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி இப்போ உங்களை இது பண்ணேன், கவுன்சிலிங் நீங்க நிறைய இப்ப நீங்க படிக்கிறீங்கல்ல, அதை நீங்க போய் ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நீங்க கொண்டு போகணும். நீங்க படிச்சதை வந்து பப்ளிக் எப்படி போய் சேர்த்தீங்கன்னா ஒரு 5 டெக்னிக் தான். ஆமா, இல்ல 6 டெக்னிக். கேதர்னு சொல்லுவோம். படிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ கிரீட் தம். நீங்க யாரை போய் பாக்குற போறீங்களோ அவங்க கிரீட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? கிரீட் தம். செகண்ட் ஒன் வந்து ஆஸ்க் தம். ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விடணும், கொஸ்டின் கேட்கணும். அவங்க தப்பாக சொல்லி she has to be encouraged, she or he has to be encouraged. அவங்கள வந்து கொஸ்டின் கேட்கணும். என்ன தெரியுமோ அந்த டாபிக்ல இருந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கணும். So ask them.
T for tell them. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா நைஸா என்ன பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லணும். டெல்லுக்கு வர மீனிங் இருக்கு, எஸ்பிஐ வேற இருக்கு. H for help them. அதுல நீங்க சொல்ற டெர்மினாலஜி புரியலனா you must help them to find out what it is. சரிங்களா? help them. E for explain them. நீங்க டெல் சொன்னீங்க இல்லையா, அடுத்து உங்களுக்கு உங்க கேட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க டவுட் இருந்தா கேட்க ஆரம்பிப்பாங்க. தென் அப்ப என்ன பண்ணலாம், அந்த டைம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? கேதர். லாஸ்ட் என்ன ஆல்பபெட்? ஆர் ஃபார் ரிட்டர்ன் டம். இப்ப நான் பண்ணிட்டேன், நான் அப்படியே போய் உட்கார முடியாது. வெதர் ஐ எம் கரெக்ட், நான் இங்க வந்த பர்பஸ் வந்து என்ன, ரீச் ஆச்சா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத ஒரு தடவை என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இதுதான் கேதர். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. கடைசி பேச்சாளருக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டாக்டர் நரேந்திரனும் சரி, மேடமும் சரி, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் அந்த நம்ம கல்லூரி முதல்வர் பொறுப்புல இருக்கிறதுனால நிச்சயமா ஊட்டச்சத்து பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் உங்க வகுப்புல நிறைய பேசுறேன். அவங்க பேசாத பேச்சாளர்கள் விட்டுட்டு போன ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசுறேன். கல்லூரி குழு தலைவர் அவர்களே, கல்லூரி பொருளாளர் அவர்களே, கல்லூரி செயலாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் முஸ்லிம் ஒன்றிய சேர்மன் அவர்களே, வைஸ் சேர்மன் அவர்களே, டாக்டர் நரேந்திரன் அவர்களே, டாக்டர் பொன்னி மேடம் அவர்களே, ஏனைய விருந்தினர்களே, பொறியியல் துறையினுடைய தலைவர் அவர்களே, பொறியியல் துறையினுடைய இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர், அங்கன்வாடி அலுவலர்கள், பொறுப்பாளர்கள், நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கூடிய ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய மிக அன்புமிக்க மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடம் வந்து இப்பதான் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாங்க, நீங்க தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டிஸ்பிளே இல்லாம இப்ப இந்த அரங்கத்துக்குள்ள வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே நம்ம சார்ல ஆரம்பிச்சு, கல்லூரி குழு தலைவர்கள் ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஊட்டச்சத்து ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஊட்டச்சத்து வந்து 1 மணி நேரத்துக்கு மேல அவங்கள்ட்ட அப்படியே தங்கி இருக்கு. என்ன ஊட்டச்சத்துனா சிரிப்பு அப்படிங்கிற ஊட்டச்சத்து. ஆமா தானே? அதுதான் அவங்களுக்கு பாராட்டுங்க. அதோட மேடம் வந்து மேடமும் சரி, அவர் நரேந்திரன் சாரும் சரி, they have proved that they are all good teachers. எந்த டாக்டர் இந்த அளவுக்கு பேசுறதே இல்லை, ஆனா இந்த 2 டாக்டர் அவ்வளவு சிறப்பா பேசுறாங்க. டாக்டர் பேசவே மாட்டாங்க, பேசி பேசி அவங்களுக்கு இன்னொரு மெடிசினல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாரையும் தொடர்ந்து இந்த 1 மணி நேரத்துல ஒரு 30-40 முறைக்கு மேல கைத்தட்ட வச்சிருக்காங்க. உங்க நியூரான்ஸ் எல்லாம் ட்ரிகர், உங்க பிரைன் நியூரான்ஸ் எல்லாம் ட்ரிகர். நான் சொல்ல சரியா தவிர எனக்கு ஒரு கைத்தட்டுங்க. நிச்சயமா போல அவங்களோட சேர்ந்து நானும் உங்களுக்கு ஒரு சில செய்தி சொல்லிடுறேன். உங்க மாதிரி நானும் நிறைய அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஆனா தேடி பிடிச்சி ஹெல்த் சம்பந்தமான ரீல்ஸா பாக்குறேன். அது சமீபத்துல நான் பார்த்த சில ரீல்ஸ் என்ன ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருந்துச்சு. அருமையான ரீல், ஒரு பர்டிகுலர்லி ஒரு ரீல். இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மூலதன சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலேஷன் சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப கட்டவரல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல உச்சந்தலைக்கு. இதோட சிஸ்டம் மூச்சு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு, நர்வஸ் சிஸ்டம். இது பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டே வரும்போது ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி நம்ம எல்லாரையும் ரொம்ப யோசிக்க வைக்குது. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த கல்லூரிக்கு நான் உள்ள வரும்போது எனக்கு நான் இருந்த தோற்றத்துக்கும் இப்ப இருக்க தோற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சாரையும் ஒரு 93ல இருந்து பாக்குறேன். வள சார பிரசிடென்ட் சார 93ல இருந்து பாக்குறேன். அப்ப சார் எப்படி இருப்பாங்கன்னா, எக்ஸாக்டா திரு சூர்யா பாலசுப்ரமணியன் சார் இப்ப எப்படி இருக்காரா அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப ராபஸ்டா, ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க. இப்பயும் சார் அப்படிதான் இருக்காங்க. பட் ஏஜ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஆண்டுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பர்டிகுலரா அந்த ரீல்ல வந்த ஒரு விஷயம் ஹெல்த் சம்பந்தப்பட்டது. ஒரு 30 வயசுக்கு மேல நம்ம எல்லாருடைய மஸ்குலர் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக் ஆகும். இப்ப இந்த மேடம் எல்லாம் சொன்ன இந்த அவேர்னஸ்ல
இந்த ஏஜ்ல இருக்க உங்களுக்கு இந்த அவேர்னஸ் எதுவும் கொடுக்க விரும்புறாங்கன்னா உங்களுடைய மஸ்குலர் சிஸ்டம் 30 வயசுல நீங்க கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஒரு நாளுக்கு நாள் அது வந்து விளக்குது. நீங்க அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்காக இந்த ஊட்டச்சத்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேடமும் டாக்டர் நரேந்திரனும் நிறைய அங்கங்க அப்படியே சொல்லிட்டே போயிட்டாங்க. மறக்காம ஃபோலிக் ஆசிட் அவசியம் எல்லாரும் சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல்ஸையும் கொடுக்குறாங்க. அது நீங்க டியூரிங் யுவர் ஃபேமிலி வே டைம்ல ரொம்ப எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய மஸ்குலர் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நல்ல ஆகாரம் வேணும். அதுக்காக நிறைய நீங்க உணவுலாம் எடுத்துக்கிறீங்க. மேடம் ரொம்ப அழகா ஒரு சில பட்டியல் மாதிரி போட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு சார்ட் டைம் கூட கொடுத்துருவாங்க. அந்த சார்ட் பிரகாரம் சாப்பிட ஆரம்பிங்க. அது சொல்லப்படுற விஷயம். இதுவும் இன்னொரு ரீல் இருந்து நான் பார்த்ததுதான். இந்த ரீல் வந்து ரொம்ப ஷாக்கான விஷயம். ஆனா இந்த ஹால் விட்டு போற நீங்க மறக்காம இது ஒரு மெசேஜாவே எடுத்துட்டு போங்க. அவங்க 2 பேருடைய சார்பா, டாக்டர் 2 பேருடைய சார்பா கொடுக்குறவங்களுக்கு when you are going to be in family way, உங்களுடைய அந்த பிரெக்னன்சி டைம்ல மறக்காம ensure that you are inhaling lot of oxygen. அது என்ன குறைபாடு அந்த ரீல் எனக்கு என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அதுக்கும் நான் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் பார்த்துட்டேன். இந்த கோவிட் டைம்ல என்னோட தொடர்புடைய ஒரு பிஹெச்டி ஸ்காலர், அவங்களுக்கும் கோவிட் வந்துருச்சு. ரொம்ப சின்ன வயசு. அப்பதான் திருமணம் மாதிரி அவங்களுக்கு செகண்ட் சைல்டு அவங்க கேரி பண்றாங்க. கோவிட் வந்துருச்சு. வீட்டுல இருந்து அவங்க குவாரண்டைன் பண்ணி கொண்டு போய் திருச்சியில இருக்கக்கூடிய கேஎம்சில அவங்க அட்மிட் பண்றாங்க. அங்க ஹாஸ்பிட்டலே நிரம்பி வெளியுது. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் அவங்களுக்கு இடம் கிடைக்குது. இந்த பார்க்கிங்ல தான் இடம் கிடைக்குது. குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வயிற்றுல குழந்தை பிறந்துச்சு. பட் அங்க இருந்து அந்த ஒரு 2 months அந்த குவாரண்டைன் பண்ணி இருந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இப்ப அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் சிம்டம் இருக்கு. எல்லா டாக்டர்ஸும் பிரெக்னன்சி டைம்ல நிறைய நடங்க, நிறைய காத்து உள்ள இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கான செய்தி இருக்குன்னா படிச்சதுல இருந்து நானும் போற இடங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்க சாப்பாடு எடுத்துப்பீங்க, தண்ணி எடுத்துப்பீங்க, அந்த முறையான அளவு ஆக்சிஜன் எடுக்கலன்னா உங்க குழந்தைக்கு ஒருவேளை ஆர்டிசம் வந்து ஒரு கிஃப்டா வந்துடலாம். சோ உணவு, தண்ணி, ஆக்சிஜன், உங்களுடைய உடற்பயிற்சி, உங்க மஸ்குலர் சிஸ்டம், நீங்க எல்லாத்தையும் கேர் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்வீங்க. நம்ம ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் இனியவருக்கு வணக்கம். நன்றி என்ற முத்தான இந்த 3 எழுத்துக்களை உங்கள் பாதங்களில் பணிய வைக்க எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த மாதமானது ஊட்டச்சத்து மாதமாக நியூட்ரிஷன் மந்த் என்று நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்ற இந்த மந்த் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்மளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது முதல்வர் அவர்களை மற்றும் நம்மளுடைய செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடன் வந்திருக்கும் நம்மளுடைய பொருளாளர் திரு சூர்யா ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய பிரின்சிபல் சார் வெங்கடேசன் ஐயா தற்பொழுது நம்முடன் இல்லை, ஆனால் அவருடன் ஆசிரியர் நம்முடன் இருக்கின்றது. அவர்களுக்கும் வைஸ் பிரின்சிபல் சார் தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும் கிருபாகரன் சார் பிளாக் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் மாதா ராமச்சந்திரன் சேர்மன் முஸ்லிம் யூனியன் அவர்களுக்கும் திரு ரமேஷ் பாபு வைஸ் சேர்மன் முஸ்லிம் யூனியன் அவர்களுக்கும் டாக்டர் நரேந்திரன் பிளாக் மெடிக்கல் ஆபீசர் முஸ்லிம் பிளாக் அவர்களுக்கும் டாக்டர் ஏ பொன்னி ஷியாமலா சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆபீசர் முஸ்லிம் தாலூக் அவர்களுக்கும் திருமதி பி பரமேஸ்வரி ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் கிரேட் 2 அவர்களுக்கும் திரு பெருமாள் வில்லேஜ் பிரசிடென்ட் அபிநந்தனம் அவர்களுக்கும் திரு பிரபாகரன் வில்லேஜ் வைஸ் பிரசிடென்ட் புத்தனாம்பட்டி அவர்களுக்கும் திரு முருகையா கோஆர்டினேட்டர் ஆல் தி சில்ட்ரன் ட்ரஸ்ட் முஸ்லிம் அவர்களுக்கும் டாக்டர் எம் மீனாட்சி சுந்தரம் கோஆர்டினேட்டர் நேரு மெமோரியல் காலேஜ் அவர்களுக்கும்
டாக்டர் பி பொச்செல்வி HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவர்களுக்கும், டாக்டர் கே கருணாகரன் அசோசியேட் ப்ரொஃபசர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவர்களுக்கும், இதற்கெல்லாம் தலைமையாக இருந்து நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஊக்கம் தந்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து எங்களுடன் துணையாக நின்று எங்களை வழிநடத்தி எங்கள் பிரசிடென்ட் சார் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இதற்காக மைக் செட்டப், லைட் செட்டப், ஏசி நல்லா ஒர்க் பண்ணணும், அப்பதான் நல்லா இதுல ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு எல்லா சத்துணவு பற்றி சொன்னது மட்டும் இல்லாம அதை நம்மளுக்கு வழங்கி கொண்டிருக்கிற அங்கன்வாடி ஊழியர் அவர்களுக்கும், அவர்களுடன் வந்த அவர்களுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர்ஸ், நம்ம இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்கள் பொன்னான பாதங்களை பணிவிக்கிறேன்.